வணக்கம். என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் சார் அவர்களை ஆதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச சொல்கிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. வாழ்வெல்லாம் பாட்டுல இளையராஜா பாட்டு. உண்மையிலேயே இளையராஜா பாட்டுங்கிறதோட மட்டும் இல்லாம இளையராஜா இசையமைத்து பாடிய பாட்டு. ஜானகி அம்மாவோட சேர்ந்து கடலோர கவிதைகள். இந்த ஒரு கவிதையாவே இருக்கு பாருங்க தலைப்பு. அது தவிர எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் கடலோர பகுதியை ரொம்ப கவிதையா காட்டியது பாலச்சந்தர் சாரும் பாரதிராஜா சாரும் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அழகா காமிச்சிருப்பாங்க. அதுவும் மனுஷன் பாரதிராஜா சாருக்காகவே வார்க்கப்பட்ட பூமி தான் அந்த முட்டம் கடற்கரை பகுதி. அலைகள் ஓய்வதிலையும் பிரமாதமா காமிச்சிருப்பாரு. கடலோர கவிதைகள் படத்துலையும் காமிச்சிருப்பாரு. முதல் மரியாதை படத்துல ஒரே ஒரு சின்ன கேரக்டர்ல கௌரவ கேரக்டரா ஒரே ஒரு சீன் சத்யராஜ் நடிக்க வைத்த அந்த பாரதிராஜா சார் கடலோர கவிதைகள்ல உங்கள் சத்யராஜ் எங்கள் கைவண்ணத்தில் அப்படின்ற டைட்டிலோட மாத்திருப்பார். அப்படியே உருமாத்திருப்பார். வேதம் புதியதுல வேற ஒரு சத்யராஜா பாலுத்தேவராவே காமிச்சிருப்பாரு. அது ஒரு பக்கம். இந்த கடலோர கவிதைகள் அது என்னுடைய டீன் பருவத்து படங்கள்ல வந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுல எல்லா பாடல்களுமே ரொம்ப இதா இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு டீச்சர் எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு டக்குன்னு வரக்கூடியது ஜெனிஃபர் டீச்சர் தான். வாத்தியார்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு ஸ்கூல் வாத்தியார்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? புதிய வார்ப்புகள் பாக்யராஜ் சார். டீச்சர்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? அது ஜெனிஃபர் டீச்சர். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சின்னப்ப தாஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நம்மளால மறக்கவே முடியாது. அந்த படத்துல ஒரு பாட்டு அடியாத்தாடின்னு சொல்லும் போதே ஐயோன்னு ஆயிடும் நம்ம. அந்த அது அடியாத்தாடி ஒரு மியூசிக் வரும் பாருங்க. காதலித்துப்பார் உன்னுடைய லுங்கி ரக்கையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல வைரமுத்து சார். அது மாதிரி தாங்க அது. வைரமுத்து சாருடைய வரிகள் இளையராஜா சார் பாடியிருப்பாரு. ஜானகி அம்மாவோட சேர்ந்து இளையராஜா சாருடைய இசை, பாரதிராஜா சாருடைய பிக்சரைசேஷன். காலத்துக்கும் நிற்கிற பாட்டா, ஒரு கவிதையா, கடலோரத்தில் நம்ம அந்த இதை எடுத்து பொறுக்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோமே. அப்படி பத்திரப்படுத்தி நம்ம மனசுக்குள்ளார புத்திக்குள்ளார வச்சுக்கிற ஒரு பாட்டு. அதனால தான் வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த பாட்டு இருக்கு. அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி ஒரு ஆளை மனசுல அடிக்குது அதுதானா. இந்த பாட்டில் இளையராஜா சார் ஒன்று செஞ்சிருப்பாரு, கவனிச்சு பார்த்தீங்கன்னா. மனசு பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அடியாத்தாடி அப்படின்னு சொல்லும்போது இவர் இளையராஜா சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லேயர் பின்னாடி ஒன்று வருங்க. இளமான சொன்னு ரக்க கட்டி பறக்குது சரிதானா. மேலே ஜானகி அம்மா வரும், கீழே அப்படி வாய்ஸ். மேலே இளையராஜா சார் வயசு, கீழே அப்படி ஜானகி அப்படியே வரும். அடியாத்தாடி இளமான சொன்னு ரக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி ஒரு ஆளை மனசுல அடிக்குது அதுதானா. நம்ம தலைவர் இசைஞானி. உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி ஃப்ளூட்டு கிட்டாரு அடேங்கப்பா அடே அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு வருங்க. அது அடே வந்துட்டு இருக்கும்போது மேல போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. என்ன பாருங்க, மேல கீழே. மேல போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. பெரிய ரவுடி சின்னப்பதாஸ். இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை, இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை. அடுத்த வரி பாருங்க.
முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. அடுத்தாப்புல ஜானகி அம்மா சொல்ற வரி பாருங்க, வைரம் சார். கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. லலலலலா, லலலலலலலலலல. ஹம்மிங்ல இளையராஜா சார் அடிச்சுக்க முடியாதுங்க. லலலலலா, 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 டன் 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 அப்படின்னு போகுங்க மியூசிக். தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் சொல்றார் இளையராஜா. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம், உண்மை சொல்லு பொண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் கேட்குறாரு. என்னதான் செய்யணும்னு பிளான் பண்ணிருக்க அப்படின்னாங்க. வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும். என்ன அழகு பாருங்க, வார்த்தை வரவே மாட்டேங்குது. இந்த எழுத்து தான் வார்த்தை, அதுதான் அப்படின்னு வரல கமல் குணா படத்துல, அதுதான் இதுக்குள்ளார சொல்றாரு வைரம் சாரும். அதுல வாலி, இதுல வைரம் சார். தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம், உண்மை சொல்லு பொண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம், வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன. வாய் வரைக்கும் வந்துருது. வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, ஆசை கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன, கட்டுத்தறி கால நானே கண்ணு குட்டி. கட்டுத்தறி, கட்டுக்கடங்காத தறி கொண்ட கால, கட்டுத்தறி கால நானே கண்ணு குட்டியானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கிட்டு போனேனே அடி பொன்மானே, அடியாத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா. பின்னாடி லேயர்ல அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா, உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி. ஐயோ, நீங்க இந்த கடலோர கவிதைகள் படம் தயவுசெய்து இன்னொரு தடவை பாருங்க. அதில் பாரதி ராஜா சார் ஒவ்வொரு சீனையும் எப்படி பண்ணியிருப்பாருங்கிறது தெரியும். அந்த சீனுக்கெல்லாம் இளையராஜா சாருடைய பிஜிஎம் எப்படிப்பட்டது இருக்கு. ரேகாவுக்கு ஃபர்ஸ்ட் படம், சுமதி என்கிற ரேகாவுக்கு ஃபர்ஸ்ட் படம், ரஜினியினுடைய நடிப்பு, கமலா காமேஷ், சத்யராஜ் சார் அப்படின்னு பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கடலோர கவிதைகள் பார்த்துட்டு நான் முட்டம் பகுதிக்கு போய் அந்த கடற்கரையே பார்த்தேன். அந்த முட்டத்தில் கடல் அலை போயிட்டு அடி வருதுல்ல, அது வந்து பாரதி ராஜா பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லி தேடிட்டு போகுது, இளையராஜா இளையராஜா அப்படின்னு சொல்லி சொல்லி தேடிட்டே போகுது. அப்படி ஒரு இடம். முடிந்தால் ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த முட்டம் பகுதிக்கு போயிட்டு வாங்க. இந்த வாழ்வெல்லாம் பாட்டு உங்களை இன்னும் ஏதோ ஒன்று பண்ணும். அது ஒரு காதல் உணர்வை தூண்டும். காதல் உணர்வுனாக்க உணர்வு தாங்க. லவ் பண்ணுறதுக்கு உடனே நம்ம போகணும்னு அவசியம், அது ஒரு உணர்வு. அடியாத்தாடின்னு சொல்லும் போதே நமக்குள்ளார காதல் உணர்வு வந்துடும். வணக்கம் நண்பர்களே.